ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ரேஷியோ டெஃபினிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ரேஷியோட டெஃபினிஷன் பார்க்க போறோம். ரேஷியோ டெஃபினிஷன். ரேஷியோட மீனிங் பேசிக்கா அதான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லாஸ்ட் ரேஷியோ மீனிங் இதான் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். 5, 6, 7 ரீகேப் கொஷின் சால்வ் பண்ணும். இந்த ரீகேப் கொஷின்ல 5, 6, 7 சால்வ் பண்ணும். இந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பார்ப்பேன். இன்னைக்கு வீடியோ ரேஷியோ மீனிங் பார்த்துடலாம். So, என்ன கொடுத்திருக்காங்க டெக்ஸ்ட்ல? In our daily life, we handle lots of situations where we compare quantities. Comparison of our heights, weights, marks secured in examinations, speed of vehicles, distances traveled, auto fare to taxi fare, bank balances at different periods of time, and many more things are done. Comparison is இதுதான் முக்கியமான விஷயம். Comparison is usually between quantities of same kind and not of different kind. இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். கம்பேர் பண்ணும்போது நம்ம சேம் குவான்டிட்டி சேம் யூனிட்ல இருக்கிறத கம்பேர் பண்ணுவோம். வேற வேற யூனிட் கம்பேர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம். இட் வில் நாட் பி மீனிங்ஃபுல் டு கம்பேர் த ஹைட் ஆஃப் அ பர்சன் வித் ஏஜ் ஆஃப் அனதர் பர்சன். ஹைட் ஆஃப் பர்சன் வித் ஹைட் ஆஃப் அனதர் பர்சன் தான் கம்பேர் பண்ணணும். ஏஜையும் ஹைட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆல்சோ வி நீட் ஸ்டாண்டர்ட் மெஷர் ஃபார் கம்பேரிசன். ஸோ திஸ் சார்ட் ஆஃப் கம்பேரிசன் பை எக்ஸ்பிரஸிங் ஒன் குவான்டிட்டி as the number of times the other is called ratio. ஸோ ஒன் குவான்டிட்டி வித் ரிகார்ட்ஸ் டு அதர் குவான்டிட்டி எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு. இப்போ ஒரு குவான்டிட்டி வந்து லைக் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம். ரேஷியோ. திங்க் அபவுட் த சிச்சுவேஷன். Let us consider a situation of cooking rice for 2 persons. Quantity of rice required for 2 persons is 1 cup. To cook 1 cup of rice, we need to add 2 cups of water. Assuming that 8 more guests join for lunch, will the use of ratio help us in handling this situation? அதுக்கு இங்க டேபிள் கொடுத்துட்டான். ஒரு கப் ரைஸ்க்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு கப் ரைஸ்க்கு 1 cup of rice வந்து 2 persons கொள்ளும். Is required for 2 persons. இப்போ 8 பர்சன்ஸ்க்கு எவ்வளவு தேவைன்னு கேட்டலாம். 8 பர்சன்ஸ்க்கு 1 cup of rice is for 2 persons. So 2 cups of rice is for 4 persons. 4 people. 3 cups of rice double பேசிக்கா 6 people. இப்போ 4 cup of rice இருந்தா 4 cups of rice வந்து 8 பேருக்கு கொள்ளும். 8 பேருக்கு கொள்ளும். பேசிக் ஐடியா தான். அதான் இந்த டேபிளையும் கொடுத்துருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ரைஸ் ஒன்னுனா நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 2 அதான் கொடுத்துருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்லயும் அதான் கொடுத்துருக்கான். Quantity of rice required for 2 persons is 1 cup. To cook every 1 cup of rice, we need to add 2 cups of water. அதான் இதில் கொடுத்துருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ரைஸ் ஒன்னுனா நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 2. பேசிக்கா டபுள். நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ரைஸ் 2னா நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர் 4. நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ரைஸ் 3னா நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர் 6. ஸோ பேசிக்கா டபுள். இன் ஆல் கேசஸ் இதான் கொடுத்துருக்கான். Number of cups of water, the number of persons is 2 times the number of cups of rice. So we need the number of cups of rice is to number of cups of water. The number of persons is equal to 1:2. இதை 1:2 சொல்லுவாங்க. இந்த மாதிரி செமிகோலன் இந்த மாதிரி டாட்டா வந்து is2 சொல்லுவாங்க. is2 கோலன் சாரி செமிகோலன் இல்லை, இது கோலன். இந்த கோலன் is2 சொல்லுவாங்க. கோலன். ஸோ பேசிக்கா இதான். இப்போ நோட் ஒன்று கொடுத்துருக்கான். ரேஷியோ இஸ் கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட். இதான் கொடுத்துருக்கான். இன்ஃபேக்ட் இதை நான் ஹைலைட் பண்ணிடுறேன். வேற கலர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். ரேஷியோ இஸ் கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட்ஸ். A and B are 2 different quantities with the same unit, then we can write down the ratio as A is to B. A ratio can be written as a fraction. Ratios are mostly written in the simplest form. So fraction simplify பண்ணணும். அப்பதான் ரேஷியோ உங்களுக்கு simplified mannerல கிடைக்கும். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த above example the ratio of rice to water in terms of number of cups can be written in 3 different ways. 1:2 எழுதலாம், 1/2 எழுதலாம், or 1:2 எழுதலாம். ஸோ 3 விதமா எழுதலாம். இது 1:2 ஓகே நான் எழுதிடுறேன். 1:2 எழுதலாம். வேற ஓகே 1:2 இல்ல இப்படி எழுதலாம், இல்ல 1:2 எழுதலாம். 1:2 இப்படி எழுதலாம். ஸோ இப்போ ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ் அண்ட் எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை டைல்ஸ் இருக்கு? மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7 டைல்ஸ் இருக்கு. அதுல எத்தனை ரெட் டைல்ஸ் இருக்கு? 2 ரெட் டைல்ஸ் இருக்கு, 2 எல்லோ டைல்ஸ் இருக்கு, 3 ப்ளூ டைல்ஸ் இருக்கு. 7 டைல்ஸ்ல இதான் கணக்கு. ஸோ பேசிக்கா என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ். ஸோ ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ், ரெட் டைல்ஸ் to blue tiles. Okay, the color letter. Red tiles to blue tiles.
red tiles is to color blue tiles. So blue tiles போட்டாச்சு. ஸோ எத்தனை ரெட் டைல்ஸ் இருக்கு? 2 ரெட் டைல்ஸ் இருக்கு, 3 ப்ளூ டைல்ஸ் இருக்கு. ஸோ வேற கம்ப்ளீட் வேற கலர் அடிச்சுன்னா 2 ரெட் டைல் இருக்கு, 3 ப்ளூ டைல்ஸ் இருக்கு. ஸோ 2:3 தான் ஆச்சு. இல்லை 2/3 இருக்கும், 2/3 ஃப்ராக்ஷன் எழுதணும். இதான் சிம்பிளிஃபைடு மேடம். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது இந்த ஃப்ராக்ஷன். ஸோ அடுத்த பாட்டு என்ன விட்டுருக்காங்க, எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எல்லோ டைல்ஸ் டு நம்பர் ஆஃப் ரெட் டைல்ஸ். எல்லோ டைல்ஸ் இஸ் டு ரெட் டைல்ஸ். ரெட் கலர் எடுத்துக்கிறேன், ரெட் டைல்ஸ் ஸோ எல்லோ டைல்ஸ் எத்தனை இருக்கு? ரெண்டு எல்லோ டைல்ஸ் இருக்கு, 2 ரெட் டைல் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 2:2. ஸோ 2:2. 2:2. இல்லை யூ கேன் ரைட் +2 by 2 which is the same as 1 by 1. ஸோ 1:1 எழுதிடலாம். இதான் சிம்பிளிஃபைடு மேனர்ல ஆன்சர். இதான் ஃபைனல் ஆன்சர் 1:1. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 2:3, 1:1. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். So second question, what is the ratio of blue tiles to that of red tiles? Red tiles to that of total tiles. Okay, space விட்டுக்கிறேன். ஸோ எத்தனை ப்ளூ டைல் இருக்கு? 1, 2, 3. ஸோ அது எழுதிடுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து எல்லோ கலர்லேயே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் இஸ் செகண்ட் கொஸ்டின். நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் இஸ் 3. ஸோ தட் ஆஃப் ரெட் டைல்ஸ் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. நம்பர் ஆஃப் ரெட். இது வந்து என்னது? ப்ளூ டைல்ஸ் இஸ் டு ரெட் டைல்ஸ். Red tiles is 3:5. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்ன கேட்டு, அண்ட் ரெட் டைல்ஸ் தட் ஆஃப் டோட்டல் டைல்ஸ். டோட்டல் டைல்ஸ் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ரெட் டைல்ஸ் வந்து 5 இருக்கு. ரெட் டைல்ஸ் டு தட் ஆஃப் டோட்டல் டைல்ஸ். ரெட் டைல்ஸ் இஸ் டு டோட்டல் டைல்ஸ். டோட்டல் டைல்ஸ் மொத்தம் 8. Red tiles மொத்தம் 5. So 5:8. So second part of the answer is 5/8. இது first part, second part. So second question முடிஞ்சிச்சு. Second questionல 3/5, 5/8 answer. So last question போயிடலாம். So third question, what is the ratio of shaded portion to the unshaded portions in the following shapes? So shaded portion எவ்வளவு இருக்கு? இதுல shaded portion பாத்தீங்கன்னா லைக் இது unshaded, இது unshaded, இது shaded. ஸோ 1/3 ஆஃப் த என்டையர் சர்க்கிள் வந்து ஷேடட். இதுல பாத்தீங்கன்னா இது ஷேடட், இதுவும் ஷேடட், இதுவும் ஷேடட், இதுவும் ஷேடட், இதுவும் ஷேடட். இதெல்லாம் அன்ஷேடட் போர்ஷன்ஸ். ஸோ 4 ஸ்கொயர் அன்ஷேடட், 5 ஸ்கொயர் ஷேடட். 1, 2, 3, 4, 5. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் எழுதிடுறேன். இதோட ஆன்சர் வந்து லைக் ஷேடட் டு அன்ஷேடட். ஸோ 4/5 இதோட ஆன்சர். 1/3 ஆஃப் த என்டையர் சர்க்கிள் the shaded, மீதி 2 unshaded. So 1:2. 1:2. இல்லை எப்படி கூட எழுதலாம். எனக்கு வந்து எப்படி எழுதலாம்னா லைக் ஷேடட் போர்ஷன் பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் என்டையர் சர்க்கிள். இது அன்ஷேடட் போர்ஷன் பாத்தீங்கன்னா 2/3 ஆஃப் என்டையர் சர்க்கிள். 2/3 ஆஃப் என்டையர் சர்க்கிள். 1/3 ஆஃப் என்டையர் சர்க்கிள் ஷேடட் போர்ஷன். 2/3 ஆஃப் என்டையர் சர்க்கிள் தான் அன்ஷேடட் போர்ஷன். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃப்ராக்ஷன் டிவிஷன் தெரியாட்டி கூட பரவாயில்ல, இப்போதைக்கு இதை இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதான் 1/2 தான் ஆன்சர். ஃப்ராக்ஷன்ஸ் கத்துக்கும் போது இந்த டிவிஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அது வரைக்கும் சும்மா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் டிவிஷன் எப்படி பண்ணணும்னா லைக் இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு a/bனா அதை a into 1/b நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் ஏவும் பியும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதர் நீங்க கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ 1/3 டிவைடட் பை 2/3 எப்படி எழுதலாம்னா 1/3 into reciprocal of 2/3 எழுதணும். 3/2 எழுதலாம். ஸோ 3 கேன்சல் ஆயிரும். 1/2 தான் ஆன்சர். ஸோ பேசிக் ஐடியா தான். a/b a into 1/b எழுதலாம். ஸோ 1/3 divided by 2/3 இதை a கன்சிடர் பண்ணிக்கலாம், 2/3 b கன்சிடர் பண்ணிக்கலாம். 1/b அப்போ a into 1/b வரும். ஸோ 2/3 ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 3/2 வரும். ஸோ அதான் ஐடியா. 1/3 into 3/2. ஸோ 3 கேன்சல் ஆகும். இது ஐடியா புரியாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சிடும். ஃப்ராக்ஷன்ஸ் ஒரு சாப்டர் வரும், அப்போ இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் ரேஷியோ பத்தி ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து இதான் பார்க்க போறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.